தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அஸ்வத்தாமன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அஸ்வத்தாமன் போலீஸ் பாதுகாப்போடு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்வத்தாமனை 7 நாளில் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்வத்தாமன் போலீசார் பாதுகாப்போடு நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அஸ்வத்தாமனை 7 நாள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது இந்த தகவலானது வெளியாகியுள்ளது. அஸ்வத்தாமனை 7 நாட்கள் காவலில் எடுக்க செம்பியம் போலீசார் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்வத்தாமனை போலீசார் பாதுகாப்போடு நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அஸ்வத்தாமனை போலீஸ் பாதுகாப்போடு நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவலானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை போலீசார் காவலில் எடுப்பதற்காக எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அஸ்வத்தாமனை 7 நாட்கள் காவலில் எடுப்பதற்கான மனுவை செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. அதற்காக அஸ்வத்தாமனை போலீசார் பலத்த பாதுகாப்போடு எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். மேலும் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் காவல் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்ன காரணத்திற்காக அஸ்வத்தாமனை போலீஸ் காவலில் எடுக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலையும் நீதிமன்றத்தில் போலீசார் மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.